அன்னை அபிராமியின் பேரருள் பெருகட்டும். தினமொரு அந்தாதி தொடரில் இன்று நாம் 43வது பாடலை பார்க்கிறோம். வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் போது சில நேரங்களில் தீய எண்ணம் கொண்டவர்களின் வஞ்சனையும் கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகளின் இடையூறுகளும் நம்மை தடுக்கலாம். வஞ்சனை நெஞ்சம் கொண்டவர்களை அஞ்ச செய்பவள் அன்னை அபிராமி என்று பட்டர் இந்த பாடலில் குறிப்பிடுகிறார். தீமைகள் அனைத்தும் விலகி ஒரு பாதுகாப்பு கவசம் போல் நம்மை தற்காக்கும் இந்த பாடலின் சிறப்பை வாருங்கள் பார்ப்போம். பரிபுர சீரடி பாசாங்குசை பஞ்சபாணி இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்தூர மேனியல் தீமை நெஞ்சில் பரிபுர வஞ்சரை அஞ்ச குனி பொறுப்பு சிலைக்கே எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே. அதாவது பரிபுர சீரடி பாசாங்குசை பஞ்சபாணி சிலம்பு அணிந்த சிறிய திருவடிகளை உடையவளே, பாசம் அங்குசம் 5 மலர் அம்புகள் ஆகியவற்றை ஏந்தியவளே. இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்தூர மேனியல் இனிய சொற்களை பேசுபவளே, 3 உலகங்களுக்கும் அழகியானவளே, சிந்தூரம் போன்ற திருமேனி உடையவளே. தீமை நெஞ்சில் பரிபுர வஞ்சரை அஞ்ச குனி பொறுப்பு சிலைக்கே தீய எண்ணங்களை மனதிலே சுமந்து கொண்டு வஞ்சனை செய்பவர்கள் நடுங்கும்படி மேருமலையை வில்லாக வளைத்த சிவபெருமானின் எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே. நெருப்பு போன்ற திருமேனியை உடைய அந்த பெருமானின் சிவந்த இடம்பாகத்தில் வீற்றிருப்பவளே என்று பட்டர் விளக்குகிறார். இதை இன்னும் சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், தாயே நீ இனியவள், மென்மையானவள், ஆனால் தீய எண்ணம் கொண்ட வஞ்சகர்களுக்கு நீ சிம்ம சொப்பனம். உன்னை துதிக்கும் அடியார்களுக்கு தீமை செய்ய நினைப்பவர்கள் உன்னை கண்டு அஞ்சி ஓடுவார்கள். உன் திருக்கரத்தில் இருக்கும் ஆயுதங்கள் எங்களை காக்கும் கேடயங்கள். பாராயணம் செய்யும் முறை எதிரிகளின் தொல்லை நீங்கவும் தீய கனவுகள் அல்லது பயம் விலகவும் தினமும் இந்த பாடலை பாராயணம் செய்வது சிறப்பு. செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் இந்த பாடலை சொல்லி வழிபடுவது எதிர்ப்புகளை முறியடிக்க உதவும். இவ்வாறு செய்வதால் வஞ்சனை உள்ளவர்களிடமிருந்து உங்களை காக்கும் ஒரு தெய்வீக அரண் உண்டாகும். உங்கள் வாழ்விலும் இல்லத்திலும் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் விலகும். பயம் நீங்கி எதையும் எதிர்கொள்ளும் தைரியம் பிறக்கும். அன்னைக்கு செவ்வரளி அல்லது சிவப்பு நிற மலர்களை சமர்ப்பிக்கலாம். நெய்வேத்தியமாக இனிப்பு பழங்களை சமர்ப்பிக்கலாம். நெய்வேத்தியமாக பழங்களை படைக்கலாம். அன்னை அபிராமியின் பாசாங்குசம் நம் தீமைகளை தடுத்து நிறுத்தும். கவலைகளை விட்டு அவளை துதியுங்கள். உங்கள் வாழ்வில் எந்த விஷயம் அல்லது எந்த வேலை உங்களுக்கு பெரிய சவாலாக இருக்கிறது? கமெண்டில் பதிவிடுங்கள். அன்னையிடம் உங்களுக்காக அனைவரும் பிரார்த்திப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 44வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.